ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் ஒரு கோபிகை பாவத்தில் இருக்க அந்த கோபிகையின் காதலை அவள் தாய் வர்ணிப்பதாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்ப 4வது பாசுரத்துல காட்சி என்னன்னா, அம்மா என்ன பண்ணிட்டா, பொண்ண நீ வெளியில போகாத, கண்ணனை பார்க்காத, இண்டோர் கேம்ஸ் விளையாடுன்னு வீட்டு முற்றத்திலேயே சிற்றில் இழைக்கும்படியாக அமர்த்திட்டா. ஆனா திடீர்னு அவளுடைய தோழிகள்லாம் இந்த பெண்ணை தேடின்னு வந்தாளாம். வா 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 விளையாட போலான்னாலாம். ஆகா, தோழிகள் கூப்பிடுறாளேன்னு அவளோட இந்த பெண்ணும் போயிட்டா. போன அப்புறம் என்னாச்சு? அதைத்தான் 4வது பாட்டில் அந்த பெண்ணின் தாய் வர்ணிப்பதாக பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார். அப்ப என் பொண்ணு சமத்தா வீட்டுல விளையாடின்னு இருந்தா, தோழிகள் வந்து அழைச்சுன்னு போனது என்னாச்சு? ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண் மகளை எழ்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார்க்கு உரைக்கேன், ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும் இலளே. ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழ்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார்க்குரைக்கேன், ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும் இலளே. இப்ப இந்த பெண் எப்படிப்பட்டவள்னா ஏழை. இந்த இடத்துல ஏழைனா பணம் இல்லாதவள்னு அர்த்தம் இல்ல, நிலையான புத்தி இல்லாதவள்னு அர்த்தம். அதாவது சபலம் அடைபவள், சஞ்சலம் அடைபவள். சின்ன குழந்தையோ இல்லையோ ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா, ஆஹா இது அடைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுபவளுக்கு ஏழைன்னு பேராம். அடுத்து பேதை. பேதைனா என்ன அர்த்தம்னா அறியாமை கொண்டவள். அதாவது இதன் பின்விளைவு என்னன்னு தெரியாதான். குழந்தைகள் ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பண்ணும், இதோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன, பின்விளைவு என்னன்னு யோசிக்காது. அப்ப ஏழைனா ஒரு பொருளை பார்த்தா மனசு சஞ்சலமாயி ஆசைப்படக்கூடியவள்னு அர்த்தம். பேதை என்றால் பின்விளைவு என்ன என்பதை அறியாதவள்னு அர்த்தம். ஏழை பேதை ஓர் பாலகன். இந்த இடத்துல பாலகன் அப்படின்னா சிறுமின்னு அர்த்தம். எப்படிப்பா, எங்களுக்கும் தெரியுமே, பாலகன் அப்படின்னா சிறுவன்னு தான் அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை பாலகா. பாலகன்னா சிறுவன் தானேனா? அப்படி இல்லை, இது பால் வழு அமைதின்னு பேரு. சில இடங்கள்ல ஆண்பால் விகுதியை கொண்டு பெண்பாலையும், பெண்பால் விகுதியை கொண்டு ஆண்பாலையும் குறிப்பிடுவார்கள். அதை தமிழ் இலக்கணத்துல பால் வழு அமைதி என்பார்கள். அதனால இந்த இடத்துல பாலகன் அப்படின்னா சிறுமி, மகள்னு அர்த்தமே ஒழிய மகன் சிறுவன் அர்த்தம் இல்லை. அதனால ஏழை பேதை ஓர் பாலகன். என்னுடைய மகள் இருக்காளே, அவளுக்கு மனசுலயும் சபலம். அதே போல அவளுக்கு எதிர்காலத்துல என்ன விளைவு, ஆஃப்டர் எஃபெக்ட் என்னங்கிறதும் தெரியாது. இப்படிப்பட்ட பெண்ணை வந்து அவ தோழிகள்னு சில பேர் திடீர்னு உள்ள வந்தா, வந்து என் பெண்மகளை, என்னுடைய ஆசையா வளர்த்த இந்த பெண் பிள்ளையை எழுகினா ஏமாத்தி வஞ்சித்துன்னு அர்த்தம். இவள்கிட்ட வந்து விளையாட போலாமான்னு கேட்டாலாம். இவளும் நம்பி விளையாடத்தான் கூப்பிடுறான், நம்பி போயிட்டாலாம். எழுகி ஏமாத்தி கூட்டுன்னு போயிட்டா. யாரு? தோழிமார் பலர், பல தோழிமார்கள் கொண்டு போய்னா அழைத்து கொண்டு போய், தோழிமார் பலர் கொண்டு போய் இவளை ஏமாத்தி தோழிகள்லாம் வீட்டை விட்டு வெளியில அழிச்சுன்னு போனா. போய் என்ன பண்ணான்னா, நான் என்னன்னு சொல்லுவேன், செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன். பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டாப்பா. அவ செய்த சூழ்ச்சியை, என் மகளை ஏமாத்தி அவ பண்ண அந்த சூழ்ச்சி இருக்கே, யாருக்கு உரைக்கேன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னவென்று சொல்லுவேன்னா. ஏமா உன் பொண்ணை என்னமா பண்ணிட்டான்னு கேட்டா, அதுக்கு அந்த அம்மா சொல்றாளாம், என் பொண்ணை கொண்டு போய் ஆற்றுல அமுக்கி தள்ளி விட்டுட்டு போயிட்டான்னா. இது விளையாடுறேன்னு கூட்டுன்னு போய் உன் பெண்ணை ஆற்றுல தள்ளினாளா? எந்த ஆறு? யமுனை ஆறா, கங்கை ஆறா, காவிரி ஆறா? எதுவும் இல்ல, கிருஷ்ணன்கிற ஆறுல தள்ளிட்டு போயிட்டா. இது கிருஷ்ணா நதியா? இல்ல, கிருஷ்ணன் என்ற நதி ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி. ஆழியான், ஆழினா சக்கரம்னு அர்த்தம். ஆழியான் என்றால் சக்கரத்தை ஏந்தியவன் அர்த்தம். இங்க எதுக்கு சக்கரத்தை குறிப்பிடுறாருன்னா, மணவாள மாமுனிகளின் அழகான வியாக்கியானம். பெருமாள் எல்லா விதமான திருவாபரணங்களும் அணிஞ்சிட்டு இருக்கார். அது எல்லாத்துக்கும் ஹைலைட் எதுன்னா ஒரு சக்கராயுதமா.
அந்த சக்கரத்தை பிடிக்கிற ஸ்டைல் இருக்கே, அது ஆயுதமாவே தெரியாது, ஆபரணம் போல் தெரியும். அந்த அழகை காட்டித்தான் பெருமாள் இவளை மயக்கியிருக்கார். அதனால ஆழியான் என்னும் ஆழ மோழையில், மோழைனா ஆறுன்னு அர்த்தம். ஆழ மோழையில்னா ஆழமான ஆறு, ஏதோ கொஞ்சம் ஆழமில்லாத ஆற்றில தள்ளினா கூட பரவாயில்ல. ஆழியான் என்னும் ஆழ மோழையில், கிருஷ்ணன் என்ற ஆழமான ஆற்றுல பாய்ச்சி, பாய்ச்சின்னா தள்ளி விட்டுன்னு அர்த்தம். அப்புறம் அகப்படுத்தி, உள்ள வச்சு அமுக்கி, பாய்ச்சி அகப்படுத்தி நன்றாக உள்ளுக்குள்ள தள்ளி அவள் அதிலே நன்றாக சிக்கிக் கொள்ளும்படியாக பண்ணிட்டா. என் பொண்ணு பாவம், அவளுக்கு அனுபவிக்கிற கண்ணனுடைய இனிமை என்னன்னு கூட முழுசா தெரியாது. ஏன்னா பகவான அனுபவிக்கிறோம்னாலும், ஓ இவர் பரமாத்மா, நாம ஜீவாத்மா, இவர் அனுபவிக்கிறோம், இந்த எண்ணமெல்லாம் இருக்கணும். ஒண்ணுமே தெரியாதவளை போய் இப்படி கொண்டு போய் பாய்ச்சிட்டாலே, தான் அனுபவிப்பது என்னங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அதுக்குத்தான் பாட்டின் நிறைவான அடி பாருங்க, ஒரு பழமொழி சொல்றார். மூதுரை, மூதுரைனா பழமொழின்னு அர்த்தம். மூழை, மூழையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும் இலளே. இவளுக்கு மூதுரை கூட தெரியாது. என்ன மூதுரைனா மூழையும் உப்பறியாதது. மூழைனா பாத்திரம்னு அர்த்தம். மூழையும் பாத்திரமும், உப்பு அறியாதது, பாத்திரத்துக்கு உப்பு தெரியாது. அதாவது இந்த இடத்துல உப்புனா சுவைன்னு அர்த்தம். இப்ப இப்படி கற்பனை பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல அக்கார வடிசல் பண்ணியிருக்கோம். அந்த அக்கார வடிசல சாப்பிடுற நாமோ இது எவ்வளவு இனிமையா இருக்குங்கிறத புரிஞ்சு ரசிப்போம். பாத்திரத்தால ரசிக்க முடியுமா? முடியாது. அந்த பாத்திரத்துக்குள்ளதான் அக்கார வடிசல் இருக்கும். ஆனா தங்கிட்ட உள்ள அக்கார வடிசலின் அருமை அந்த பாத்திரத்துக்கே தெரியாதுன்னு அர்த்தம். இந்த பழமொழி எதுக்கு சொல்லுவான்னா, தங்கிட்ட உள்ள விஷயத்தின் பெருமை தெரியாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு பல பேர் ஓடுவா இல்லையா? அதுக்கு இதான் சிறந்த உதாரணம். மூளையும் உப்பறியாதது. அந்த பாத்திரம் இருக்கே, தங்கிட்ட உள்ள அக்கார வடிசலின் பெருமை என்ன என்பது அந்த பாத்திரத்துக்கு தெரியாது. ஏன்னா அதனால் சுவைக்க முடியாது. அதே கதை தான் இவ்வளவும். நல்ல உள்ளுக்குள்ள கிருஷ்ணனை வாழலாம் சேர்ந்து இவளுக்குள்ள நிரப்பிட்டா. இவ பாத்திரம் மாதிரி, உள்ளுக்குள்ள அக்கார வடிசல் போல கிருஷ்ணன். ஆனா மூளையும் உப்பறியாதது. ஆனா அந்த பாத்திரத்துக்கு உள்ளிருக்கும் பண்டத்தின் சுவை தெரியாதே. இவளுக்கு என்ன பியூட்டினா, மூளையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும், அந்த பழமொழியையும் கூட இலளே இவள் அறியவில்லை. அட்லீஸ்ட் சில பேருக்கு பாத்திரத்துக்கு அந்த சுவை தெரியாதுன்னு சொன்னா பழமொழியின் அர்த்தத்தையாவது புரிஞ்சுப்பா. இவளுக்கு அந்த பழமொழிக்கே அர்த்தம் தெரியாது. அப்போ பழமொழிக்கே அர்த்தம் தெரியாத ஒருத்திக்கு இப்படி கிருஷ்ணனையும் உள்ள நல்ல அனுபவத்துக்கு கொடுத்து அனுபவின்னு சொல்லி கிருஷ்ணன் என்ற நதிக்குள்ள தள்ளினா, என் பெண்ணு பித்து பிடித்தார் போலே தானே ஆவாள். அதைத்தான் இவாள்லாம் சேர்ந்து பண்ணிட்டா என்று அந்த தாய் சொல்றாளாம். இந்த பாட்டுக்குள்ள பெரிய உள்ளுரை பொருள் இருக்கு. மேலோட்டமா பார்த்தா பொண்ணை கூட்டின்னு போய் ஒரு நதியில தள்ளிட்டான்னு சொல்றாப்புல இருக்கும். விஷயம் என்னன்னா, உயர்ந்த பாகவதர்கள் பக்தர்கள் இருக்காளே, நாம பகவான்கிட்டயே வரமாட்டேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம். ஆனா அந்த பாகவதாள் என்ன பண்ணிடுவாளாம், எப்படியாவது நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு போய் பகவான் என்னும் குணக்கடலில் ஆழ்த்தி அவன் குணங்களை மூழ்கி அனுபவிக்கும்படி செய்வார்கள். யார? மூளையும் உப்பறியாததுன்னு சொல்லி பகவானுடைய பெருமையே தெரியாத ஒருத்தனை கூட பாகவதாள் திருத்தி பகவானிடம் ஈடுபடுத்துவார்கள்ங்கிறதான் பாட்டில் உள்ள உள்ளுரை பொருள். ஆக மொத்தம் இந்த தாய் சொல்ல வரும் கருத்து என்னன்னா, என் பெண்ணோ சபல புத்தி கொண்டவள், அவளுக்கோ பின் விளைவுகள் என்னங்கிறதும் தெரியாது. அந்த சின்ன பொண்ணை தோழிமார்னு சொல்லி பல பேர் வந்தா, ஏதோ ஏமாத்தி வஞ்சித்து விளையாட்டுன்னு கூட்டுன்னு போனா, கூட்டுன்னு போய் பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டா. இதை நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ செய்த சூழ்ச்சி தான் என்னன்னா, கிருஷ்ணன்னு ஒரு குணக்கடல் இருக்கானே, அந்த ஆழமான ஆற்றில், ஆழியான் என்ற ஆழ ஆற்றில் என் பொண்ணை மொத்தமா தள்ளி அதுல சிக்கிக்கொள்ள வைத்து விட்டார்கள். இவளுக்கோ தான் அனுபவிக்கும் கண்ணனின் பெருமையே தெரியாது. எப்படி பாத்திரத்துக்கு பண்டத்தின் சுவை தெரியாதோ, அந்த பழமொழியும் கூட என் பொண்ணுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அறியாத பெண்ணை இப்படி பண்ணிட்டாளே. ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண் மகளை எழ்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார்க்கு உரைக்கேன். ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும் இலளே. ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழ்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார்க்குரைக்கேன். ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையும் உப்பறியாதது என்னும் மூதுரையும் இலளே. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். My daughter has wavering mind. She doesn't know the consequences of her action, but her friends came as a group, cheated the small child and took her away with them. They pushed her into the deep river called the Lord
carrying Sudarshana disc and entrapped her within it. The vessel never knows the taste of the food within it. My daughter doesn't even know the meaning of this proverb என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் மேற்கொண்டு இந்த பெண் எப்படி கண்ணனிடம் ஈடுபட்டாள். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண் மகளை எல்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன்? ஆழியான் என்று மாழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூழையு பறியாதனும் மூதுரையுமிலே. ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண் மகளை எல்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன்? ஆழியான் என்று மாழ மோழையில் பாய்ச்சியகப்படுத்தி மூழையு பறியாததென்னும் மூதுரையுமிலே.